அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் பெயர்னாலே நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். உலகம் அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எங்கே இருக்கிறாய்? நாம் அப்படியே நம் கர்த்தரை தொழுது கொள்ளுவோமா? நம் கர்த்தரை பாடி கொண்டாடுவோமா? கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே சொல்லுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்த காயத்தாலே தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே தீடன் தந்தார் ஆவியாலே, தீடன் தந்தார் ஆவியாலே. என் சார்பில் நீ இருப்பீர் என்பதை நான் அறிந்து கொண்டே, என் சார்பில் நீ இருப்பீர் என்பதை நான் அறிந்து கொண்டே, எதிராக செயல்படுவோ திரும்புவார்கள் பின்னேட்டு, எதிராக செயல்படுவோ திரும்புவார்கள் பின்னேட்டு. இனி அச்சமே கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். உலகம் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? உலகம் சொல்லுங்க, எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? இதோ கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம், உம்மை ஆராதித்தோம். எங்கள் ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் ஆண்டவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் சமீபமாயிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர். வேதனையோடு கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக, ஒரு பெரிய விடுதலை வருவதாக, உயிர் மீட்சி உண்டாவதாக, சோர்வுகள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, பூமியின் புல்லை போல செழித்து ஓங்குவார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்ம மீது காட்டுகிற அன்புக்கு என்ன ஈடா கொடுக்க முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், நம்ம இருதயத்தை விட்ட கொடுக்கிறது. சபையில் நின்று ஆராதிப்பதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்கள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். குறிப்பாக உங்கள் மீது அன்பு கூர்ந்தார்.